இந்தாங்க ஒட்டியாங்க, மேல போங்க மேல போங்க. எங்க சிட்டு ஓடுங்க. வால் கிரிப்பர் பாருங்க, கீழே வச்சு மாடி மேல வந்து என்னமா ஏறி பாருங்க, சூப்பரா எங்க பார்த்தாலும் ஏறி வந்துருக்கு. வால் கிரிப்பர் நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கும். வாக்கிங் போறதுக்கு என்ன வேகமா ஓடுது பாரு. தாள் ரோஜா கீழே வச்சிருக்கோம், மரம் எல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, பூக்க மாட்டேங்குது. மேல எடுத்து இதை கொண்டுட்டு வந்திருக்கோம், நல்லா பூத்திருக்கு இப்பதான். வெல்கம் டு கிச்சன் கில்லர் மாலதி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு அவல் கலர் இருக்கு, பச்சை மிளகாய் பஜ்ஜி. அவல் ஒரு கப்பு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், முந்திரி, திராட்சை, நெய். இனிப்பு வேண்டாம்னா காரமும் செஞ்சுக்கலாம். 1 கப், கொஞ்சோண்டு உப்பு. ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தா 1/4 கிலோவுக்கு மேல எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரால தண்ணி ஊற்றினா போதும். அது முழுகிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சிடணும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கலாம். அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஊறி. 200 கிராம் கடல மாவு பஜ்ஜி போடுறதுக்கு, ஆந்திரா பச்சை மிளகாய் பஜ்ஜி. 50 கிராம் அரிசி மாவு, உப்பு வந்து ஒரு சின்ன சிட்டிகை, கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா மிளகாத்தூள், காரம். இப்போ ஆந்திரா பஜ்ஜி இது வந்து நம்ம மிளகாய் இதில் வச்சு நல்லா சப் பண்ணிட்டு அப்படியே மூடி போடணும். இந்த பாருங்க, கீந்து இந்த விதையை எடுத்தாச்சு. 4 மிளகாய் எடுத்தாங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை புளி, ஒரு சின்ன ஸ்பூனு நாட்டு சர்க்கரை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம் சின்னதாக கட் பண்ணினது, இதுல கொஞ்சமா உப்பு, இது கூட தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், நாட்டு சர்க்கரையும் அதிலே போட்டுக்கணும். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு புளி. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா சூடாகி போடணும். நல்லா சூடாயிட்டு இப்போ அப்படியே நம்ம இந்த டம்ளர் மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, இதுல ஃபுல்லா அதுதான் சூப்பரான மிளகாய் பஜ்ஜி. இது சூப்பரா ஊறி போயிட்டு இதுல நமக்கு தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு சுயனி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கூடவே ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். முந்திரி, நெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்ட முந்திரி, அவ்வளவுதான், ரெடி. ஆந்திரா பஜ்ஜி ரெடி ஆயிட்டு, சுல்லுன்னு காரசாரமா. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அவளும் ரெடி ஆயிட்டு, கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம்.
இதே மாதிரியே உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.